ஹாய். ஹாய் மேம். எங்க கூட ஒரு 2 இயர்ஸா டிராவல் பண்றீங்க. எஸ். நீங்க கொஞ்சம் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாவனாஸ்ல இருந்து நான் இங்க வரேன். பாவனாஸ் டு சென்னை உங்களுக்கு கரெக்டா தெரியும் எவ்வளவு லாங், எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும். 2 இயர்ஸா நான் டிராவல் பண்றேன். பட் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஹேர் ரொம்ப இம்பார்ட்மெண்ட். அது என்னை மாதிரி கேர்ள்ஸ்க்கோ சரி யாரா இருந்தாலும் சரி ஹேர் தான் ரொம்ப இம்பார்ட்மெண்ட். நீங்க பிஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி எல்லாமே வேஸ்ட் தான். நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஸ் உண்மையிலேயே செம. நீங்க மத்த பிரான்சஸ் போனச்சுங்களேன், இப்போ டேட்டி இருக்கதா இப்போ எவ்வளவு இருக்கும்னா இப்போ 24 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஏன்னா ஹேர் லிமிட் எல்லாமே கம்மி பண்ணி இருப்பாங்க. நீங்க மத்த இடத்துல நீங்க கொடுத்து நீங்க ஏமாறப்பதெல்லாம் நம்பிக்கையா இருக்கும், தரமா இருக்கும். இவங்க ஒரு மேமா இல்ல, எனக்கு ஒரு மதரா இருந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. பட் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஒரு காசு நம்ம செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் இவங்களும் நிறைய விஷயத்துல நீங்க காசை நீங்க இவ்வளவு பேரும் நீங்க செலவு பண்ணாதீங்க, இதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் போடுங்க, ஆனா உங்களுக்கு ஹேர் நல்லா இருக்கும். எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஓப்பனா சொன்னாங்க. மத்த பிரான்சைஸ் போன வச்சுக்கோங்களேன், காசுக்காக நிறைய நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன், உங்களுக்காக இவ்வளவு இருக்குது, நான் இவ்வளவு தரேன். ஆனா நம்ம இருக்க முடியும், உண்மையிலே டேமேஜ் ஆக தான் செய்யும். ஆனா உண்மையாவது நம்பிக்கையா தரமா நான் உண்மையிலே சொல்றேன், என் மனசாட்சி படி சொல்றேன். ஆனா இங்க இருக்கவங்க ஒருத்தவங்களும் ஒதுக்கி பார்க்காம பாரபட்சம் பார்க்காம ஒரு சகோதரியா இனி அப்படி ஒரு இம்பார்ட்மெண்டா நிறைய விஷயத்துல நான் கரெக்டா இப்போ 9 வந்தேன். இப்ப கரெக்டா மணி கரெக்டா இப்போ 9 இவ்வளவு நேரம் எனக்கு ப்ராசஸ் நடந்துச்சு. மத்த இடத்துல பண்ணிட்டு போனேன், நிறைய இடத்துல ப்ராசஸ் ஐயோதான் போட்டும் நேரம் ஆச்சு. ஆனா அங்க பணத்துக்காக மட்டும்தான் வேலிஷன்ஸ் இருக்கும். மத்தபடி வேலிஷன்ஸ் மத்த இடத்துல எங்கேயுமே இருக்காது. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், ஆனா சுவிட்சர்லாந்துக்கு வாங்க, கட்டாயமா உங்களுக்கு ஹேர் நல்லபடியா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஹேர் இருக்குமே நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. என்னுடைய ஓன் வீடியோஸ் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஹேருக்காக இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறாருன்னா மறக்காம சென்னைக்கு வாங்க. காந்தி ஃபர்ஸ்ட் ரோடு கீழே நம்பர் இருக்கும், நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. தரமா இருக்கும், உங்களுக்கான பட்ஜெட்டுக்கும் கரெக்டா இருக்கும். நன்றி வணக்கம். Thank you so much.